தாத்தா, வாங்க தாத்தா. வணக்கம் தாத்தா. தாத்தா, நமது நாட்டில் நடந்த எத்தனையோ நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது கதையாகவோ, சம்பவமாகவோ, கற்பனையாகவோ, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களிடம் ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. சரி செல்வங்களே, பாருங்கள், நமது நாட்டிற்கும் அயல் நாட்டாருக்கும் பயங்கரமான யுத்தம், போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சமயத்திலே தன் மனைவி தன் குழந்தைகளை பார்த்து, இவர்களுக்கு அப்பா வேண்டும், நீ சண்டைக்கு போகாதே, இந்த சண்டையில் நீ இறந்து போனால் இந்த குழந்தைகளை யார் பார்ப்பது, போகாதே 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 என் கனவா, என் கனவா, என் கனவா, பொல்லாத சொற்பனம் நானும் கண்டேன் அத்தான், பொல்லாத சொற்பனம் நானும் கண்டேன். குளிக்க மஞ்சள் அரைத்தேனத்தான், அது அப்படியே கருகி போச்சு அத்தான். வாழை தோப்பு அழிய கண்டேன், போகாதே போகாதே என் கனவா, என் கனவா, என் கனவா. அப்படி என்று மனைவியின் வார்த்தைகள். போய் வா மகனே, போய் வா, இந்த நாட்டில் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்காக நீ போ. இந்த வீட்டிலே இருக்கும் 4 குழந்தைகளுக்காக நீ இருந்து விட்டால் இந்த நாட்டில் உள்ள பல ஆயிரக்கணக்கான மக்களை காப்பதில் யார்? உனக்கு இந்த 4 குழந்தைகள் பெரியவர்களா, இல்லை நமது நாட்டு மக்கள் பெரியவர்களா? போய் வா. அப்படி என்று தன் தாய் தன் மகனை அனுப்பி வைக்கிறார். அப்படி இருக்கும்போது அவன் வாளை எடுத்துக்கொண்டு வீரவேல் வெற்றிவேல், வீரவேல் வெற்றிவேல், டஷம் 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 சண்டை போட்டுன்னு பல பேர் மாண்டு விட்டார்கள். மாலை நேரமானது, சண்டை நிறுத்தப்பட்டது. தன் மகன் வீட்டிற்கு வரவில்லை, தன் கணவன் வீட்டிற்கு வரவில்லை. வீரத்தாய் துடிக்கின்றாள். தன் கணவனை மனைவி தேடுகிறாள். அப்பொழுது தன் தாய் அங்கே ஒரு வீரன் முதுகிலே குத்தப்பட்டு இறந்து கிடந்தான். அவர்களால் அவனை பார்க்க முடியவில்லை. என் மகனா இப்படி கோழையாக முதுகிலே குத்தப்பட்டு இறந்து கிடக்கிறான். அந்நாட்டு வீரர்களை கண்டு இவன் ஓடி இருக்கிறான். அவன் முதுகிலை குத்தி தன் மகனை கொலை செய்து விட்டிருக்கிறான். இப்பேற்பட்ட மகனை நான் பெற்றது, அதோடு பெறாமல் இருந்திருக்கலாம். இப்பேற்பட்ட மகனை நான் பெற்றதோடு நான் இறந்து போய் விடுகிறேன் என்று அவன் முதுகில் இருந்த வீரவாளை எடுத்து, ஈட்டியை எடுத்து தன் மார்பிலை குத்தி கொண்டு அந்த தாய்
இறந்து போய்விட்டான். தன் மகனை அணைத்து கொண்டு, இப்பேற்பட்ட மகனை நான் பெற்றதோடு நான் இறந்து போகலாம் என்று தன் உயிரை மாய்த்து கொண்டார். அப்பொழுது தன் மகன் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறான். வீரா வேஷத்தோடு பல நாட்டு பல வீரர்களை எதிராளிகளை கொன்றுவிட்டு வீரா வேஷத்தோடு அந்த மாலை நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறான். பார்த்தால் தன் தாய் இறந்து கிடக்கிறார். என் தாய் இறந்து கிடக்கிறார்களே, ஏன் இந்த நிலைமை என்று பார்த்தால், அந்த தாயின் பக்கத்திலே இவனை போன்ற உடை அணிந்து கொண்டு ஒருவன் இறந்து விட்டிருக்கான். முதுகில் காயப்பட்டு இறந்து கிடந்தான். அப்போது அவனுக்கு தெரிந்து வருது, நான் இறந்து விட்டேன் என்று என் தாய் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்களே என்று வேதனைப்பட்டார். அடுத்த நாள் இருந்தது. காலை நேரம் எல்லோரும் சண்டைக்கு போக வேண்டும். தன் மனைவி தன் உடம்பிலே கிழித்து கொண்டு அந்த இரத்தத்தை எடுத்து அவன் கணவன் நெற்றியிலே திலகம், இரத்த திலகத்தை வைத்துவிட்டு, போங்கள், இந்த குழந்தைகளை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் இந்த நாட்டு மக்களை, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக போய் வாருங்கள் என்று அந்த வீர மனைவி அனுப்பி வைத்தார். இவைகள் எல்லாம் சம்பவங்கள், கதையாக கூட எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக கற்பனை இல்லை. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த நாட்டை காப்பதற்கு, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு நிலையிலும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஜெய் ஹிந்த்.